அண்மை செய்தி. சிலை கடத்தல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றும் தமிழக அரசின் முடிவை எதிர்த்து தற்போது முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிராபிக் ராமசாமி முறையிட்டிருக்கிறார். மேலும் மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சிலை கடத்தல் விவகாரங்களை சிபிஐக்கு மாற்றி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இது பல்வேறு வகையிலும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருந்தது. இந்நிலையில் சிலை கடத்தல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றும் தமிழக அரசின் முடிவை எதிர்த்து முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முகேஷ், கூடுதல் விவரம். சரண்யா, இந்த வழக்கு ஏற்கனவே சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு தடுப்பு வழக்குகளுக்கான சிறப்பு அமர்வான நீதிபதி மகாதேவன் மற்றும் ஆதிகேசவலு ஆகியோர் அமர்வு விசாரித்து வருகிறது. இன்று அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் கவிதா கைது செய்யப்பட்டார். அதில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று பட்டியலிடப்பட்டுள்ளது. அந்த வழக்கை விசாரிப்பதற்காகவும் உள்ளிட்ட 5 வழக்குகளை விசாரிப்பதற்காகவும் இன்று அமர்ந்திருக்கிறார்கள். இந்நிலையில் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி அவரிடம் ஒரு முறையீட்டை செய்தார். அதாவது சிபிஐக்கு மாட்டுகிறோம் என்று கடந்த வாரம் அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். திங்கட்கிழமை தெரிவித்ததன் அடிப்படையில் நேற்று இந்த வழக்குகள் சிலை கடத்தல் தடுப்பு வழக்குகள் அனைத்தையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதாக அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. தமிழக உள்துறை செயலாளர் பிறப்பித்த இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். நீதிமன்றத்தில் சிபிசிஐடி அல்லது கூடுதல் ஒரு தனி அதிகாரம் பெற்ற அமைப்பு விசாரிக்க வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அதன் பிறகு கடந்த ஜூலை மாதம் 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஐஜி பொன்மாணிக்கவேல் தலைமையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அமைக்கப்பட்டு அவர்கள் விசாரித்து வருகிறார். பல்வேறு சிலைகளை மீட்டு வருகின்றனர். இந்நிலையில் அரசு உள்நோக்கத்துடன் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியுள்ளது. எனவே இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இது வழக்கு தொடர்வதற்கு மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அதை அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீதிபதிகளிடம் மகாதேவன் தலைமையிலான அமர்வு முறையிட்டார். அந்த முறையீட்டை ஏற்ற நீதிபதிகள் டிராபிக் ராமசாமி தரப்பில் முழுமையாக மனுவாக தாக்கல் செய்யப்பட்டு அரசாணை எதிர்க்கும்படி ஒரு முழுமையாக மனுவாக தாக்கல் செய்யப்பட்டால் அது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் டிராபிக் ராமசாமி தனது மனுவை தாக்கல் செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டார். ஒருவேளை இன்று தாக்கல் செய்யும் பணிகள் முடிவடைந்தால் மதியம் 2:15 மணிக்கு மீண்டும் நீதிபதிகளிடம் முறையிட வாய்ப்புள்ளது. ஆனால் இந்த சிறப்பு அமர்வானது சிலை கடத்தல் தடுப்பு வழக்குகளுக்காக மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளதால் மீண்டும் மதியம் அமர்வதற்கான வாய்ப்பில்லை. எனவே இந்த வழக்கை திங்கட்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ டிராபிக் ராமசாமி தொடர்ந்த வழக்கை எடுத்துக்கொள்வதற்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரண்யா, முகேஷ், தற்போது மனுவாக தாக்கல் செய்யவிருக்கும் டிராபிக் ராமசாமி என்ன காரணத்திற்காக சிபிஐ விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த முறையீடு செய்திருக்கிறார்? முக்கியமாக டிராபிக் ராமசாமி தரப்பில் கூறப்படும் காரணங்கள் 3 காரணங்கள் கூறப்படுகிறது. ஒன்று சிலை கடத்தல் தடுப்பு தொடர்பான வழக்கை சிலை கடத்தல் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் அல்லது வேறொரு விசாரணைக்கு மாற்ற வேண்டும் அல்லது சிறப்பு புலனாய்வுக்குள் அமைக்க வேண்டும் என்று ஒரு வழக்கை யானை ராஜேந்திரன் தொடர்ந்திருக்கிறார். அது தொடர்பான வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளது. அந்த வழக்கில் கடந்த வருடம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன்மாணிக்கவேல் தலைமையில் அமைக்கப்பட்டு விசாரணை செய்து நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவிக்கிறார். அரசிடம் வெளிப்படை தன்மை இல்லை என்று ஐஜி பொன்மாணிக்கவேல் தெரிவித்த செயல்பாடு குறித்து கண்டனம் தெரிவித்த தமிழக அரசு அதனால்தான் இதை சிபிஐக்கு மாற்றுகிறோம் என்று ஒரு கருத்தை தெரிவித்து சிபிஐக்கு மாற்றியுள்ளது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஒரு வழக்கை, அதுவும் குறிப்பாக மத்திய புலனாய்வு அமைப்பு விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கையுடன் தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுதே தமிழக அரசு இதுபோன்று செயல்படுவது தவறு. சிலை கடத்தலில் தொடர்புடைய சிலரை காப்பாற்றுவதற்காக தான் தமிழக அரசு இந்த முடிவு எடுத்திருப்பதாக நினைக்கிறோம். எனவே அதை நீதிமன்ற அவமதிப்பு வழக்காகவோ அல்லது அரசாணை எதிர்க்கின்ற வழக்காகவோ தொடர இருப்பதாக டிராபிக் ராமசாமி தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று அந்த அரசாணை எதிர்க்கும் வகையில் தான் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கு பட்டியலுக்கு வரும்பொழுது அரசின் கொள்கை முடிவு என்று அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டாலும் அந்த கொள்கை முடிவு சரியானதா இல்லையா என்று நீதிமன்றம் முடிவு செய்யும். ஒருவேளை அரசின் கொள்கை முடிவு சரியானதான் என்றால் அரசின் கொள்கை முடிவு தலையிட முடியாது என்று மனுவை தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வசந்த், தகவல்கள் தந்தமைக்கு நன்றி முகேஷ்.